BCA Cyber Security, AI&ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். மைக்கேல் ஜாக்சன் கிங் ஆஃப் பாப், ஒன்ஸ் எ லெஜெண்ட் ஆல்வேஸ் எ லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். மைக்கேல் அவருடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பஸ் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி இருந்துச்சு. யார் நடிக்க போகிறாங்க, ஜாஃபர் ஜாக்சனா, எதுக்கு அவர் நடிக்கணும், அப்போ வந்து உள்ளே வந்து நெப்போட்டிசம் ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் பிஃபோர் ரிலீஸ் வந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஏகப்பட்ட கிரிட்டிசிசம். அந்த படம் பார்த்து வந்து நிறைய வந்து என்ன சொன்னாங்கன்னா, படம் அந்த அளவுக்கு இல்லையேப்பா, படம் வந்து இந்த கான்செப்ட் பேசிஸ் மாதிரி தான் இருக்குது, இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுங்க அப்படின்னு ஏகப்பட்ட மிக்சட் ரிவ்யூஸ் கிடச்சிது. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் முன்னாடி அவரை மக்கள் எப்படி பார்த்தாங்க, அண்ட் ஆஃப்டர் இஸ் அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு அவரை இப்போ எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது, தென் வெர்சஸ் நவ் அப்படின்ற கம்பேரிசனும். மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒருத்தவரை நம்ம ரியலாக பார்த்துருக்கோம். அவருடைய கேரக்டரை உள்வாங்கி ரீலாக நம்மளுக்கு வந்து கொண்டு சேர்த்து ஜாஃபர் ஜாக்சனை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். மைக்கேல் ஏப்ரல் 24, 2026 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பயோபிக் ஃபிலிம். ஓவர் $200 million இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ஒரு பயோபிக்கு இவ்வளோ செலவு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 4 நாளில் 2400 crores வந்து கலெக்ட் ஆகிருக்கு. பார்த்தவங்க எல்லாருமே, சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரு பயோபிக்கு இவ்வளோ க்ரேஸ் இருக்கா. மைக்கேல் ஜாக்சன் வந்து ஸ்டில் லெஜெண்ட்கா. அவரை வந்துட்டு நம்ம யாரும் மறக்கலை. அப்போ எப்படி மக்கள் கொண்டாடினாங்களோ அதை விட அளவுக்கு அதிகமாக மக்கள் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அண்ட் ஸ்டில் இந்த நம்பர்ஸ் ஆர் கெட்டிங் பிகர் அண்ட் பெட்டர். இந்த படத்தில் எது ரொம்ப ஹைலைட்டான விஷயமா அமைஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, கேஸ்டிங்கை பண்ணுறதுக்கு முக்கியமான ஆள் வந்து நம்ம டேரக்டராக தான் இருப்பாப்ல. ஸோ மைக்கேல் ஜாக்சன் அவரோட லைஃப்பை ஃபுல்லாக பார்த்து அவர் வந்து இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ணணுன்னா நம்ம கேஸ்டிங்கை பர்ஃபெக்டாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டர்ஸுமே நீங்கள் வந்து இன்றுன்னு போட்டு பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வேலைப்பாடுகள். அவ்வளோ வருஷம் வந்து இந்த கேஸ்டிங்காக நிறைய பேரை வந்து ஆடிஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய தேடல்கள் அமைஞ்சிருக்கு. படம் பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு எது ரியல் அப்படின்ற மாதிரியே தெரியாத அளவுக்கு பயங்கரமாக அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆண்டன் ஃபூக்கா இந்த படத்தோட டேரக்டர். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த படத்துக்காக வந்து உழைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து வர்த் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆஸ்கர் நாமினேட்டட் ரைட்டர் ஜான் லோகன் தான் இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணியிருக்காரு. ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் மைக்கேல் அவருடைய பயோபிக்னே சொல்லலாம். ஜாஃபர் ஜாக்சனுக்கு சிமிலர் லுக்ஸ் இருக்கனால செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி இல்லை, ஏகப்பட்ட ஆடிஷன்ஸ் போயிருக்கு, அதனால் மட்டுமே தான் அவர் செலக்ட் ஆயிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு மைக்கேல் ஜாக்சன் அவருடைய கான்செப்ட்லாம் கொஞ்சம் லைவாக வந்து ஜாஃபர் பார்த்துருக்காரு. அண்ட் இதில் வந்து எப்படின்னா ஒரு 8 hours ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். மைக்கேல் அவருடைய வோக்கல்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணனால சிமிலர் வாய்ஸ் டோன் மைக்கேலுக்கும் இருக்கும், ஜாஃபருக்கும் இருக்கும். அதனால் வந்துட்டு சம்வாட் ரிசம்பிளன்ஸ் ஆகுது. ஸோ இவருமே இந்த படத்துக்கு நம்மளுக்கு இருந்த ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய கண்ணில் வந்து நம்ம அந்த சோல் ஆஃப் மைக்கேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃப்ரேம்லேயும் நம்ம அதை விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அந்த கான்செர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து என்னது நம்ம இது மைக்கேலா இல்லை வந்துட்டு ஜாஃபரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அந்தளவுக்கு பிரமாதமாக இந்த ரோலை பண்ணியிருக்காரு. நோ வேர்ட்ஸ். அதுவும் ஒரு டெபியூ முதல் படம் ஜாஃபருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. இது ஏகப்பட்ட படம் நடித்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் வந்து ஒரு கேரக்டருக்கு எவ்வளோ வேலைப்பாடு, எவ்வளோ மெனக்கெடுவாரோ அந்த அளவுக்கான ஒரு மெனக்கெடல் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. பிராவோ அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவரை தாண்டி படத்தில் இருக்க எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பில்லா இருக்கட்டும், டேரியா இருக்கட்டும், ஜான், ஜோசப் அண்ட் ஜாக்சன் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து தத்ரூபமாக ஜாக்சன் அவங்களுடைய லைஃப்பில் நாங்கள் என்னென்ன பார்த்தோமோ அது அப்படியே நம்ம அவங்களோட டைம் லைனில் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷனாகவுமே வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ரீஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஒரு $20 million வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எந்த அளவுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா மைக்கேல் அவருடைய பயோபிக்னும் போது எந்த இடத்துலையும் வந்து பிசர் தட்டக்கூடாதுல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கெனடி தியரி மாதிரி மைக்கேல் ஜாக்சனை சுற்றி நிறைய தியரிஸ் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த நெவர்லாண்டாக இருக்கட்டும், அண்ட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அந்த இஷ்யூஸாக இருக்கட்டும். இப்படிலாம் இருக்கும்போது வந்து இஸ் நாட் லெஜெண்ட் எனிமோர் அப்படின்ற ஒரு டேர்மை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் மைக்கேல் வந்ததுக்கப்புறம் இஸ் அ லெஜெண்ட், ஒன்ஸ் லெஜெண்ட் ஆல்வேஸ் லெஜெண்ட், முன்னாடி ஸ்கோட் பண்ண மாதிரி தான் அவர் அப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி மைக்கேலை வந்து இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டில் படம் பார்த்த எல்லாருமே வந்து எப்படி நம்ம இந்த படத்தை வந்து குறை சொல்ல முடியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸை ஃபேமிலியாக வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து எப்பயுமே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ கூட அவர் வந்து அங்கேயே இருக்காமல் பக்கத்தில் இருக்க வார்டெலாம் போய் அங்கே இருக்க பீப்புள் கிட்ட பேசி
ரொம்பவே கைண்டாக அவர் வந்து பீஸை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு அவரோட கான்செப்டில் மட்டுமே இல்லை, அவருடைய இந்த ட்ரீம் ஆஃப் நெவர்லேண்ட் அப்படின்னு இருக்கும்ல, அதை பற்றியான ஒரு விஷன் வந்து இந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் சின்ன வயசில் அவர் ஃபேஸ் பண்ணப்பட்ட இந்த ட்ராமாவாக இருக்கட்டும், அவங்க அப்பா வந்து அவர் ட்ரீட் பண்ண விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ரூட்டலியாக அவர் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லோன்லினஸை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா பபுள் தான். ஸோ அவர் வந்து ரொம்பவே அந்த பெட்ஸ் மேலே வந்து அளவுக்கு அதிகமான அந்த அன்பை செலுத்துகிறாரு. அவருக்கு வந்து கோ டு பர்சனாக அந்த கோ டு வந்து பில் இருந்தாலுமே தன்னுடைய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு பபுளாக இருக்கட்டும், ஜிராஃபாக இருக்கட்டும் அண்ட் ஸ்னேக்கு, இந்த மாதிரி பெட்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே அன்பாக இருந்திருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் இந்த படம் நம்ம பார்க்கும்போது வந்து அவருடைய விஷன் ஆஃப் நெவர்லேண்ட் அண்ட் அவர் வந்து சின்ன வயசில் கோ த்ரூ பண்ண விஷயங்கள், அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்க அந்த கான்ஃப்ளிக்ட். ஏன்னா இதில் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து உண்மையாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஆட் ஷூட் நடக்கும்போது வந்து அவருடைய தலையில் வந்து இந்த பர்ன் ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ அந்த இஷ்யூ பற்றி பேசியிருக்காங்க. ஜாக்சன் பிரதர்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு டூர் போவாங்க. அந்த டூர் வந்து இதான் என்னோடய ஃபைனல் ஃபேர்வெல் டூராக இருக்க போகுது, இதோட நான் இந்த டூர் கண்டினியூ பண்ண போகிறது இல்லை அப்படின்றதா இருக்கட்டும், அதெல்லாமே உண்மை ஃபேக்ட்ஸை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் வந்து ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்க போல், அதனால தான் இவர் தனியாக வந்திருக்காரு போல். சின்ன வயசில் அவர் நடந்த ட்ராமா, நான் வந்து கிட் எனிமோர் இல்லை, என்னை வந்து நீங்கள் இனிமேல் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஐம் அ மேன், ஐம் அ பாய். மோரோவர் மைக்கேல் படத்தை நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு டெக்னிக்கல் விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம். ஒரு கான்செப்டை எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க, அது ரியலாக பண்ணியிருக்கலாம். பட் ஒரு படமாக காட்டும் போது வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலைன்றது முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ விஷுவலாக வந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா இவ்வளோ ஒரு வேலைப்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த படத்தில் காட்டப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இன்றுன்னு சொல்லிட்டு அப்போ நடந்த இன்சிடென்ட்டும் இப்போ படத்தில் அவங்க காமிச்ச விஷயத்தையுமே வந்துட்டு வீடியோ எடுத்து காட்டுறாங்க. இட் வாஸ் லைக் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே யூ கான்ட் ஏபிள் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மைக்கேல் டீம் அப்படின்னே சொல்லலாம். மைக்கேல் அவருடைய பயோபிக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட மிக்சட் ரிவ்யூஸாக இருக்கட்டும், ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது மைக்கேல் ஜாக்சனுடைய பொண்ணு பாரிஸ் ஜாக்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் நாட் அ ஃபேரி டேல் ஆஃப் மைக்கேல் ஜாக்சன், நீங்கள் அந்த சுகர் கோட்டட் லைஸ் எல்லாமே வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு கமெண்ட் வந்து பயங்கரமாக வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து லைஸா இல்லை எது உண்மை அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. பட் ஒரு பக்கத்தில் வந்து ஃபேன்ஸ் மைக்கேல் ஜாக்சன் எப்படி பார்த்தாங்களோ, ஒரு கிங் ஆஃப் பாப், இஸ் அ காட், லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லெஜெண்டுங்க அவர். அதுக்கு தாண்டி வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ண யாருமே இல்லை. அண்ட் நோ ஒன் இஸ் கோயிங் டு ரீரைட் இஸ் ஹிஸ்ட்ரி, நோ ஒன் இஸ் கோயிங் டு பி மைக்கேல் ஜாக்சன் எனிமோர் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அண்ட் மைக்கேல் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க, அண்ட் என்னை தாண்டி நிறைய ஃபேன்ஸுக்குமே அப்ரப்டாக இன்டர்வல் வந்ததாக இருக்கட்டும், டக்குன்னு படம் முடிஞ்சதாக இருக்கட்டும், என்னப்பா இது 2 hour தான் படமா அப்படின்னும் போது நம்மளுக்கே ரொம்ப மனவலியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் படத்தோடைய சீக்குவல் ஒன்று வரப்போகுது. அந்த சீக்குவலில் ஏகப்பட்ட விஷயங்கள், அவரோட லவ் லைஃபாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், அண்டர் வேர்ல்ட் த்ரெட்டாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பேச போகிறாங்க. அண்ட் மைக்கேல் அவர் ரியலாக அந்த டைம் லைன்லேயே என்ன கோத்ரூ பண்ணாரு அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக இந்த படத்தில் வந்து அந்த பயோபிக்கில் தெரிய போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஆர்வத்தை கிரியேட் ஆகுது. முதல் பார்ட்டுக்கே ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பஸ்ஸுனே சொல்லலாம். ஆனால் செகண்ட் பார்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, அண்ட் அந்த படத்தோடைய ரிலீஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி பூமாக இருக்க போகுது அப்படின்றது மைக்கேலுடைய பயோபிக்லேயே தெரிஞ்சிச்சு. அண்ட் பீப்புள் எல்லாருமே வந்து ஈகர்லி எக்ஸைட்டட் அண்ட் வெயிட்டிங் டு வாட்ச் மைக்கேல் சீக்வல். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கான்செப்ட்ஸ் நம்ம நிறையா அவரோட நம்ம ரியல் டைம் விட்னஸ் பண்ணிருக்க முடியாது. பட் அந்த மைக்கேல் படத்தை பார்க்கும்போது பெல்லி ஜீனாக இருக்கட்டும், பேடாக இருக்கட்டும் அண்ட் த்ரில்லராக இருக்கட்டும், பீட் இட், இந்த மாதிரிலாம் வந்து பாடல்கள் வந்து கான்செப்ட்ஸாக அவர் வந்து ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கே அந்த நாஸ்டாலஜி மெமரிஸ் வந்து ரீவிசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவ்வளோ அவதூறுகள் மைக்கேல் ஜாக்சன் மேலே அப்பப்போ வச்சுருந்தாலுமே ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரூவாக, சோல்ஃபுல்லாக, ஆனஸ்ட்டாக இல்லாமல் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இவ்வளோ அன்பை தர முடியாது, சம்பாரிச்சிக்கவும் முடியாது. அண்ட் அந்த லவ் ரெசிப்ரோகேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக மைக்கேல் ஜாக்சன் இஸ் a true legend அப்படின்றது என்னோட கருத்து. BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 கோர்சஸ் ஜாயின் பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.